இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை குறித்து ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், மனைவி அமைவதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 100க்கு 100 உண்மை. வேதம் என்ன சொல்லுகிறது? புத்தியுள்ள ஸ்ரீ கர்த்தர் அருளுகின்ற ஈவுன்னு தான் சொல்லுது. கடவுள் கொடுக்கிறது தான் மனைவி. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது தாய் அம்மா வந்து பார்க்குறாங்க, இல்லை பையனே வந்து பொண்ணை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எங்கேயோ இருந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அந்த பொண்ணுடைய கேரக்டர் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, இது எதுவுமே தெரியாது. இப்போ சொந்தக்காரங்கன்னா தெரியும், அதுலேயும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் சொந்தமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம யாரோடையோ நம்ம திருமணத்தை பந்தங்கள் நம்ம ஏற்படுத்தி கொள்ளும்போது நமக்கு தெரியாது. இப்படித்தான் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணாங்களாம், நாங்கள் தனியாக இப்போல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை கொஞ்சம் நேரம் பேச விடுவாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்குதா, பொண்ணுக்கு அதாவது பொண்ணு பார்ப்பாங்க, அவங்களோட எல்லாம் பிடிச்சிக்கிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரி நமக்கு பிடிச்சி என்ன பண்ண, பையனும் பொண்ணும் பிடிக்குதான்னு பார்ப்போம், அவங்க கொஞ்சம் நேரம் பேசட்டும் அப்படின்னு சொன்னோடனே பொண்ணு மாப்பிள்ளையும் போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவாங்க. எவ்வளோ நேரம் பேச போகிறாங்க? மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸு. சரி, ஒரு அரை மணி நேரமே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அரை மணி நேரமும் அவர்கள் பேசுவது உண்மையா போலியா? அரை மணி நேரம் பேசுகிறாங்கல்ல, அந்த அரை மணி நேரத்தில் அந்த பெண்ணை பற்றி அந்த பையனுக்கு என்ன தெரியும்? இப்படித்தான் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் அந்த பொண்ணை வந்து மாப்பிள்ளை பையன் பேசும்போது அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமுள்ள பொண்ணாக பேசியிருக்கு. பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் வெளியே வந்து சொல்கிறானா, ஐயோ என்ன மரியாதை கொடுக்குறா பொண்ணு, நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணாக இருக்குது, நான் எதனாலும் இப்போ கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லும் போது எந்திரிச்சு நின்றுக்கிட்டு சொல்லுது. நான் உட்காருங்க ஏன் நீங்கள் நின்றுட்டு சொல்கிறீங்க, உட்காருங்கன்னொடனே பதில் சொல்லிவிட்டு உட்காந்துருமா. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்து இந்த இது அப்படின்னு சொல்லி அவர் பேசினோடனே எந்திரிச்சு பதில் பேசுமா. இப்படி பேசின பொண்ணு திருமணம் முடித்த பிறகு புருஷனை டேய் வாடா போடா, அதே பையன்தான் வந்து அழுகிறான். அவன் தான் சொன்னான், பொண்ணு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப மரியாதை கொடுக்குது அப்படின்னா. பொண்ணுக்கு பேச வாய்ஸே வரமாட்டேங்குது, எவ்வளோ மெதுவாக பேசுது, ஸ்வீட்டாக பேசுதுன்னா. அதுக்கப்புறம் வந்து வாயை என்னால் அடக்க முடியலை, 10 தெரு கேட்குற மாதிரி கத்துறா, எதுனாலும் சொன்னால் அடிக்கிறா, அவளே என்னை வந்து கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து என்னை கொண்டு வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அப்போது இப்போ தெரியுதா, இப்போ ஒரு பெண்ணை அவன் எந்த வகையில் புரிந்து கொண்டான் அந்த அரை மணி நேரத்தில்? முடியாது. அது மாதிரி தான் பெற்றவங்களும் பார்ப்பாங்க, அவங்களாலெல்லாம் தெரியாது. ஆனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள், ஐயோ அவங்க பெண் இல்லை, அவங்கெல்லாம் தெய்வம். அப்படித்தான் நான் சொல்லுவேன், பெண் தெய்வங்கள். ஏன்னா புருஷனோட எல்லா விதமான குற்றங்கள் குறைகளையும் மன்னித்து போன குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ஒரு பொண்ணாக சொந்த தாய் தகப்பன் அந்த ஃபேமிலியை நேசித்ததை போல இப்போ இனிமேல் இந்த குடும்பத்தை நேசிக்க தான் வந்த உறவுகளை மறந்து இந்த வீட்டோடு இணைந்து இந்த குடும்பத்தில் ஒருத்தியாய் எல்லாவற்றையும் குறைகளை மறந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறா பாருங்க. அவ தான் புத்தி உள்ள ஸ்திரீ. இப்படிப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரீயை யார் கொடுப்பான்னா கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியுமா, அதாவது கடவுள் தான் கொடுக்க முடியும். மனுஷங்களால் அம்மா அப்பாவால் தேட முடியாது, ஒரு புருஷனாலையும் தேட முடியாது. இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு தெரியும் அந்த பெண்களோட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். முதல்ல வந்து எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. நாள் போக 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 அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய ஆசைகள், இது வந்து அவங்களால ஈடுகட்டவே முடியாது. எத்தனையோ ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவங்களால அவமானப்பட்டிருக்காங்க. சில பெண்கள் எப்படின்னா புருஷனை அவமானப்படுத்துறதே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டா உண்டா பிறந்த வீட்டை பெருமையை பேசுறது, புகுந்த வீட்டில் வந்து புருஷனை வந்து கேவலமாக பேசுறது, தான் அம்மா அப்பாட்ட வந்து இப்படி பேசுறது. அவங்க கொஞ்சம் அம்மாஞ்சியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சரி அவளுக்கு அவ்வளோதான் புத்தின்னு விட்டுட்டு சகிச்சுட்டு போயிடுறாங்க. இல்லை நானும் போட்டா போட்டியாக இருந்தோம்னா டைவர்ஸில் போய் முடியுது.
உண்மையிலேயே பெண்கள், அதாவது ம், நமக்கு நான் ஒரு 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 மனிதனுக்கு மனைவியாக வருகின்றவள், அவள் நல்ல ஒரு துணையாக, அவள் வாழ்க்கை முழுக்கும் துணை அவ தான். அப்படிப்பட்ட துணை ஆசீர்வாதம் அன்புள்ளவளா மட்டும் அமைஞ்சிட்டா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அன்பு இருந்தாலே சகலத்தையும் சகிக்கும்ல, மன்னிக்கும்ல, விட்டு கொடுக்கும்ல. அன்பில்லாத ஒருத்தி வந்தா அழகான ராட்சசின்றது போல அவங்க எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்கார இடத்துல இருந்து வந்திருக்கலாம், எத்தனை பெரிய பதவியில் இருக்கலாம். ஆனால் மனைவின்ற பதவியிலையும் ஒரு மருமகள்ன்ற பதவியிலையும் அவங்க சரியான ஒரு மதிப்பு இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க ரொம்ப பாவம். இது இப்படி இது நடக்கிறது யாரால? நம்ம மனைவி அமைவதெல்லாம் கிடையாது. நம்மளோட இது கிடையாது. சிலருக்கு வந்து நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு சில பெண்கள்லாம் வருவாங்க. நினைப்பேன், இவ்வளோ அன்பு, இவ்வளோ குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் பிரியமானவர்களே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுக்கிறது தான், கர்த்தருடைய ஈவு தான். அப்போது இந்த மனைவி திருமணம்னு சொன்னோடனே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கடவுளுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த பொருத்தம் பார்க்குறது, படித்ததுக்கு படித்தது, இந்த இது அந்த இது, இவ்வளோ சம்பாதிக்கிறா, அவ்வளோ சம்பாதிக்கிறா, கார் கொண்டு வருவாளா, இது கொண்டு வருவாளா, நகை போடுவாளா, இதை பார்க்காதபடி. ஏன்னா நமக்கு அவள் அன்புள்ளவளா, பண்புள்ளவளா, பாசமுள்ளவளா, அதுக்கு முன்னால் எப்படி இருந்தா, இப்படி இருந்து எதுவுமே தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபத்தில் தான் வைக்கணும். அது அவர் கொடுத்தாருன்னா, புத்தியுள்ள ஸ்திரியை கொடுத்தாருன்னா, அது கர்த்தர் அருளுகின்ற ஈவு. நிறையா பேர் பிளஸ்டு ஜென்ஸை நான் பார்த்துருக்கேன். கணவன்மார்கள்லாம் நிறையா கொடுத்து வச்சவங்க இருக்கிறாங்க. ஏன்னா மனைவிமார்கள் வந்து அந்த கணவருக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கணவர் குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மெயினாக கணவரை மாத்திரம் நேசிக்கிறது ஒரு நல்ல மனைவி அல்ல, கணவருடைய குடும்பத்தையும் நேசிப்பவள் தான் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனைவி. அப்போ தான் அந்த கணவனும் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ காலம் வளர்த்த தாய் தகப்பேன், கூட பிறந்த பாசம் இதெல்லாம் வந்திருக்கு. அவங்க இங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போது நம்ம இதோடையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சந்தோஷமாக அவங்க வாழும்போது தான் இந்த கணவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இல்லை எந்நேரம் வெறுப்பை காட்டிக்கிட்டு, கோபத்தை காட்டிக்கிட்டு, மாமியாரை வெறுத்துக்கிட்டு, மாமனாரை வெறுத்துக்கிட்டு, யாரோடையும் பேசாமல் புருஷனோடையும் சண்டை போட்டுக்கிட்டு, இது வந்து நம்ம கண்ணால் நம்ம வந்து தேடி இந்த மாதிரி குணமுள்ள சிலையை நம்ம எடுக்க முடியாது. இப்படி கிடைச்சா அது வேற வழி இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ கிடைத்தால், அந்த குணசாலியான ஸ்திரீனா யாரா? தன் புருஷனுக்கு அவள் கிரீடமாக இருப்பாளாம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவள் புருஷன் மேன்மையுள்ளவனா அவனை நினைப்பாங்களாம். அப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ தான் வருவாளாம் அந்த பையனுக்கு இருந்தான்னா. அப்போ அப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ வரனா கர்த்தர் ஒருவளால் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லையே, நம்மளால் தேட முடியாது. அதனால் ஒருவேளை திருமணமாகாதவர்கள் இருந்தால் உங்களுடைய துணைக்காய் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பித்து ஏற்ற துணையை கொண்டு வந்து தரும்படியாய் ஜெபிங்க. ஆனால் 100% சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் கொடுக்கறதே அப்படி இருக்கலாம், மோசமானதுன்னு நான் சொல்லலை. எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்தது இல்லைன்னா, நாம் போகும்போது அவங்க அவ்வளோ வந்து இதாக இருக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற மனைவியாக இருப்பாங்க நிச்சயமாக. அதனால் பெண்களும் கூட, திருமணமான பெண்களும் கூட புத்தியுள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்திற்கு அன்பு செலுத்தினா போதும். கணவரையும் தன் குடும்பத்தையும் உண்மையாக நேசித்தாலே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். வேறு என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட? அன்பு தான், அன்பு மட்டும்தான். அன்பு இருந்தாலே எல்லாமே இருக்கும். சிலர்லாம் கணவனுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க, சமைப்பாங்க, சாப்பாடே போட மாட்டாங்க. இது எந்த வகையில் அன்புன்னு தெரியல. ஆனால் சிலர் புருஷன் வராமல் சாப்பிடாம இந்த பெண்கள் சாப்பிட மாட்டாங்க, அப்படியும் பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாமே தேவன் கொடுக்கின்ற ஈவு. அப்படி ஒருவேளை
எனக்கு அப்படி மனைவி கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா வருத்தப்படாதீங்க. எனக்கு இதுதான் தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி, அந்த வாழ்க்கையும் எவ்வளவு உங்களால முடிச்சு சந்தோஷமாக அவங்களோட குடும்பம் நடத்த முடியுமோ, அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளவு நீங்க சந்தோஷமா அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். நீங்க சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். மனைவிக்கு பிடித்தபடி கணவன்மார்கள் நடக்கணும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, எப்படி இருந்தாலும் சந்தோஷம் வராது. ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் துணை நின்று, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காதபடி, ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அன்பு செலுத்தும்போது தான் அந்த திருமண வாழ்க்கை இனிதாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.